ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம க்ரோஷே பீனிக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அண்ட் எப்படி வந்து அந்த ஈஸியாக மேக் பண்ணணுங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ரோஷே பீனி மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து தேவை. நான் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு எவ்வளோன்னு வந்து மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு வந்துட்டு 54 வந்து வந்துச்சு. இன்ச்சஸ்லேயே நம்ம எடுக்கலாம். இன்ச்சஸில் வந்து எனக்கு 21.2 இன்ச்சஸ் வந்து வருது. ஸோ நான் வந்து சென்டிமீட்டர்லேயே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீனியோட ஹைட் வந்துட்டு நம்மளோட ஹெட்டோட சென்டர்லேருந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு கீழே வரைக்கும் வந்து மெஷர் பண்ணோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஹெட்டுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்துட்டு 12 இன்ச்சஸ், சென்டிமீட்டரில் வந்து 31 சென்டிமீட்டர். அண்ட் போன வீடியோலேயே நம்ம மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருந்தோம். நான் வந்து அக்ரிலிக் பல்கியான தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீனி மேக் பண்ணும்போது இது பல்கியான இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த யாரும் இன்னும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறத வந்து ஒரு ரஃபாக வந்து நான் ஒரு பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீனியோட ஹைட் தான் வந்து நம்ம போட போகிறோம். 31 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து பீனியோட சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் ரோ பை ரோவா நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு தான் வந்துட்டு நம்மளோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இப்படி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் தான் வந்து மேக் பண்ண போகிறோம், 31 சென்டிமீட்டர். ஸோ 31 சென்டிமீட்டர் வர அளவுக்கு வந்து நம்ம செயின்ஸ் வந்து இப்போ மேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பீனி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பீனியோட ஹைட்டு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறோம். ஸோ இந்த பீனியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 31 சென்டிமீட்டர். 31 சென்டிமீட்டர் வர அளவுக்கு வந்து நான் செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ குறிப்பிட்டு இவ்வளோ செயின்ஸ் போடணும்னு நான் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கைக்கு என்னோட ஹூக்குக்கு வந்து நான் கொஞ்சம் நெருக்கமாக போடுவேன். எனக்கு ஒரு கவுண்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு கவுண்ட் வரும். ஸோ அப்போ கவுண்ட் மிஸ் ஆகும்போது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸோட ஹைட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும், டைட் ஆகும், சில பேருக்கு ரொம்ப லூஸ் ஆகும். அதனால வந்துட்டு நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுட்டு 31 சென்டிமீட்டர் வர அளவுக்கு செயின்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம கரெக்டா வரும். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 50 செயின்ஸ் வந்து வந்திருக்கு 31 சென்டிமீட்டருக்கு. இப்போ வந்து நான் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணும்போது அந்த நம்ம செயின்ஸ் போட்டோம்னா அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த இன்ச் டேப்புக்கு மேலே கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணாமல் வச்சு பார்க்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 சென்டிமீட்டர் அளவுக்கு எனக்கு செயின்ஸ் வந்துருச்சு. 31 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 50 செயின்ஸ் வந்து வந்திருக்கு. நீங்களும் 50 செயின்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது, 31 சென்டிமீட்டர் கரெக்டாக வருதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. 50 செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல இந்த பின்னாடி ஒரு யான் இருக்கு பாருங்க, அந்த பின்னாடி இருக்கிற யான்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். எப்பவுமே நம்ம சிங்கிள் குரோஷேட்ல செயினுக்கு நடுவில் தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா செயினுக்கு பின்னாடி ஒரு லூப் மாதிரி இருக்கு பாருங்க, இதுல வந்து ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் கரெக்டாக வந்து இந்த பின்னாடி இருக்கிற லூப்பில் தான் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 50 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்மளுக்கு வரும். 50 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அந்த செயினை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து நான் 50 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 50 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற லூப்பில் தான் நம்ம போடணும்.
ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் செயினும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோ போடுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் லூப்ல மட்டும் ஒர்க் பண்ண போறோம். இந்த செயின் இருக்கா, இந்த செயினுக்கு இந்த பின்னாடி சைடு இருக்க பாருங்க, இது வந்து பேக் லூப். இதுல மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போறோம். ஸோ டோட்டலா வந்து இந்த ரோ ஃபுல்லாமே இந்த பேக் லூப்ல தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுங்க. பிகினர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் லூப்லேயே வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு பேக் லூப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ கரெக்டாக 50 சிங்கிள் க்ரோஷே வந்து இருக்கணும். கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தேர்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் லூப்ல தான் ஒர்க் பண்ண போகிறோம். செகண்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி தான். ஸ்டிச் மார்க்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே ஃபுல்லாக பேக் லூப்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக் லூப்ல ஏன் ஒர்க் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் லூப்ல போடும்போது அது ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் ஆகும். அது பார்க்கறதுக்கு வந்து நிட்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ க்ரோஷே வேற நிட்டிங் வேற. நம்ம வந்து க்ரோஷே நீடில்லையே வந்து நம்ம நிட்டிங் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோ எண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கடைசி ஸ்டிச் அது வரைக்குமே நம்ம வந்து ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 3 வந்து கம்ப்ளீட்டட்.
ரோ 4 போடுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரோ 4ம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண அந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து பேக் லூப் ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரோ 4ம் பேக் லூப் ஒன்லி மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரோ 4 ஃபுல்லா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக போட்டிருக்கிற ஸ்டிச் மார்க்கர்லையும் நான் ஸ்டிச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 5th ரோ போடுறதுக்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து அகெயின் பேக் லூப் ஒன்லி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம ரோ 5 ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். 54 சென்டிமீட்டர் வர அளவுக்கு நம்ம சேம் இதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் தான் வந்து வந்திருக்கு. 5 ரோஸ்க்கு 3 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கு. இனி நான் பேலன்ஸ் வந்து 51 சென்டிமீட்டர் சேம் இதே தான் வந்து போடணும். ஸோ இது மட்டும்தான் இதில் நம்மளுக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ போட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறம் இப்போ நான் டோட்டலாக 5 ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம 51 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு யான் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னொரு யான் எப்படி நியூவாக இதில் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா என்னோட யான் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி வந்துட்டு அப்படியே ஒர்க் வந்து வெளியே தெரியாத மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து பாதியாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த மாதிரி யானை வெளியே எடுத்துட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா புது யான் இருக்கு பாருங்க, இதை வந்துட்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ 2 யானும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸஸ் யான் இருக்குல்ல, அதை வந்து இந்த யானுக்கு கீழே பின்னாடியே இந்த மாதிரி
லைன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பேக் லூப் போடும்போது யானை வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு அதையே சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போடும்போது அது அப்படியே ஹைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நீட்டாக அது வந்து பின்னாடி மறைஞ்சிரும். இது வந்து நீங்கள் யானை அப்படியே தனியாக விட்டுட்டு கடைசியில் கூட ஹைட் பண்ணிக்கலாம். பட் அது நம்மளுக்கு 2 ஒர்க்காக இருக்கும் இல்லையா? இது இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு நடுவில் ஒரு யான் ஆட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு இருக்காது. அப்படியே ஒர்க்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த யான் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஹைட் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சோண்டு எக்ஸஸ் யான் இருக்கு பாருங்க, அதை நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிட்டு அகைன் வந்து அதை சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நடுவில் ஒரு யான் வந்து ஆட் பண்ண மாதிரி எந்த ஒரு தடையுமே வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு கடைசி ஸ்டிச் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் அப்படியே த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த இழுத்து விட்டிங்கன்னா இங்கே டைட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸஸ் யான் எல்லாத்தையும் வந்து இப்போ நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 61 ரோஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் தான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ரொம்ப நிறைய ரோஸ் போட்டிங்கன்னா தலையில் போடும்போது நம்மளுக்கு டைட்டாகவே பிடிக்காது, லூஸாக இருக்கும். ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 61 ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 36 தான் வருது. பட் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இதை மெஷர் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணேன்னா எனக்கு வந்தீங்கன்னா 54 வந்து வந்துடுது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 54 வரணும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி 54 கொண்டு வந்துட்டு அப்புறம் தலையில போட்டீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது, லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணாலே உங்களுக்கு 54 வந்து வரணும். ஸோ அப்படி அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து கரெக்டாக குள்ளா மேக் பண்ணோம்னா அந்த குளிருக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் அண்ட் ஃபுல் கவரேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 61 ரோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் வேற யான் வேற ஹூக் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை ஒவ்வொருத்தர் போடுற சிங்கிள் க்ரோஷே கொஞ்சம் லூஸ் விட்டு போடுறது, கொஞ்சம் டைட் விட்டு போடுறது, அதுக்குமே வந்து ரோஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் என்னோட கம்பேர் பண்ணாதீங்க, அந்த சென்டிமீட்டர் கரெக்டாக வருதா அது மட்டும் வந்து செக் பண்ணுங்க. மெஷர்மெண்ட்ல வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த யான் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு இருக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம செயின்ஸ் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ போட்டிருப்போம் இல்லையா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வந்து போட்டிருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இதை நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ குட் சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் சைடை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு நம்ம உல்டா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நீடில் வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் யான் வந்து நான் நீடில் போட்டு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இந்த செயின்லேருந்து இந்த செயின் இந்த மாதிரி நம்ம யானை வந்துட்டு
ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுக்கணும். கொஞ்சம் யான் வந்து வெளியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் 2 டைம் வந்து நான் யானை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பண்ணால் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஒரு 3 ஸ்டிச் மட்டும் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நல்லா செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கிளாக தான் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக 50 கவுண்ட் நான் எல்லா ரோஸ்லேயும் ஃபாலோ பண்ணனால எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த கவுண்ட்டுமே இல்லை அண்ட் கம்மியாகவும் இல்லை. ஈக்குவலாக வந்துட்டு நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே எப்படி நம்ம 2-3 ஸ்டிச்சை செக்யூர் பண்ணமோ அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா துவைச்சி யூஸ் பண்ணும்போது அது ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் அகெயின் ஒரு 2-3 ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு யானை வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோக்குள்ளேயும் இந்த மாதிரி நீடில் விட்டு விட்டு எடுக்கணும். 2 ரோ சேர்த்து. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி.
ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து நம்ம சுருக்கிடணும் இந்த மாதிரி. ஸோ போடவே சுருக்கிடுங்க. இப்போ நல்லா டைட்டாக வந்து சுருக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி நல்லா சுருக்கி விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்டிச் வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக அந்த இடத்துலயே வந்துட்டு போடுறேன் நாட் மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுருக்கணுமோ அவ்வளோ சுருக்கிக்கிறேன். ஸோ இப்போ இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 நாட் மாதிரி அங்கேயே ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு உல்ட்டா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ மேலே வந்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பி வச்சுமே க்ளோஸ் பண்ணலாம், இல்லை பேக்கில் வச்சுமே க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பக்கத்து ஸ்டிச்சில் அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் ஆட் பண்ணிவிட்டு சுருக்கிக்கலாம். நீட்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா மேலே வந்து கொசன்னு ஆயிரும். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். அகெயின் இன்னொரு ரவுண்டில் ஸ்டிச் போட்டு சுருக்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்ல இருந்து இப்படி டைரக்டா இப்படி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கேப்பே இல்லாத மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேப் மறைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்து அது கவர் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தாலே வந்து போதும். இந்த இடத்துல வந்துட்டு அந்த பால் மாதிரி ஒன்று மேக் பண்ணி வைப்பாங்களா, அது கூட நீங்கள் மேக் பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் எங்கிட்ட இல்லாதனால நான் பண்ணல. அந்த வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட பீனி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸ் யானை எல்லாத்தையுமே வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. காது வந்து நல்லாவே நம்மளுக்கு கவர் ஆகுது. இப்போ எக்ஸஸ் யானை எல்லாத்தையுமே வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிளாஸில். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் ஷாப் வைக்கலான்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.